Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் செய்ய போறோம். முட்டைக்கோஸ் வச்சு அப்பளக்கூட்டு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டைக்கோஸ் அப்பளக்கூட்டு செய்யறதுக்கு நான் பாசிப்பருப்பு வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். அது வேகிறதுக்கு தேவையான அளவும் தண்ணியும் சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சுக்கலாம். அதனால் தக்காளியும் இதோட சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் முட்டைக்கோஸ் வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டிட்டு அதையும் வந்து இதோட சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நான் தண்ணி விட்டுக்கிறேன், தண்ணி தேவையான அளவுக்கு. இப்போ இது கூட நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த கூட்டு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்குறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்குவோம். முட்டைக்கோஸ் வந்து தண்ணி விட்டு தான் வேகும், அதனால் தண்ணி வந்து அளவாக பார்த்து சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இது நல்லா வெந்து கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் விடுவோம். நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா விசில் பார்த்து வச்சுக்கோங்க. பருப்பு வந்து ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மீடியமாக இருந்தால் போதும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இதை ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பருப்பு வந்து நான் நல்லா வெந்துருச்சு, ஆனால் வந்து நல்லா மசிச்சு வேக வைக்கல. பருப்பு வந்து கொஞ்சம் வந்து ஒன்றும் பதமாக இருந்தால் தான் இந்த கூட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இதை வந்து மூடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் சாம்பார் பவுடரோட பச்சை வாசலாம் போய் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் வந்து ஹீட்டான பிறகு ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்குவோம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு சேர்த்ததுனால நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குவோம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து தாளித்து விட்டுக்கலாம். இப்போ தாளித்த பொருளை நம்ம வந்து இந்த கூட்டில் சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம அப்பளம் போடுறப்ப கொஞ்சம் நல்லா திக்காகிடும். அதனால் ரொம்ப வந்து திக்காக்காமல் இந்த தண்ணியான கன்சிஸ்டன்சிலே நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு அப்பளம் வந்து ஒரு 3 அப்பளம் வறுத்து அதை வந்து உடச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதை சேர்த்துக்குவோம். அப்பளம் வந்து ரொம்ப பெருசாக போடாதீங்க, இது மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு தான் அப்பளம் சேர்த்துக்கிறேன். அந்த ஹீட்டில் தான் வந்து அப்பளம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இன்னும் நல்லா ஹீட்டில் வந்து நல்லா கூட்டு வந்து திக்காகிடும். நம்மளோட முட்டைக்கோஸ் அப்பளக்கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. பருப்பும் நல்லா வெந்திருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மேஷ் ஆகாமல் இது மாதிரி ஒன்றும் பாதியாக இருந்தால் தான் நல்லா கூட்டு சூப்பராக இருக்கும். இந்த முட்டைக்கோஸ் அப்பளக்கூட்டோடு செய்கிறப்போ நல்லா டேஸ்டியாக சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது காரக்குழம்புக்கு சூப்பரான சைட் டிஷ். இது சாதத்துக்கும் அப்படியே போட்டு சாப்பிடலாம். ரசத்துக்கும் நல்லா வந்து ஒரு பெஸ்ட்டான சைட் டிஷ். இது நல்லா டேஸ்டியான இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்பளமும் முட்டைக்கோஸும் சேர்த்து இந்த பாசிப்பருப்போடு சேர்த்ததுனால சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த முட்டைக்கோஸ் அப்பளக்கூட்டை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நிறைய நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம AL Foodology சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.